Yes, good evening, my dear students. கொஞ்சம் என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணுங்க. மொதல் கொஸ்டின் பாருங்க. Mr. Naresh has created a party ledger as Vani solution and grouped it under sundry data. மிஸ்டர் நரேஷ் என்ன பண்ணியிருக்காரு, வாணி சொல்யூஷன் ஒரு லெட்ஜரை வந்து அண்டர் சண்டரி டேட்டாவில் கிரியேட் பண்ணியிருக்காரு. மிஸ்டர் நரேஷ் ரியலைஸ்டு தட் த கம்பெனி அக்கௌண்ட் குரூப் selected while creating the ledger was in, hence he wanted to change the group. While creating the ledger, Mr. Naresh realized that the account group selected while creating the ledger was wrong. இந்த இடத்துல wrong அப்படிங்கிற வேர்டு விட்டு போச்சு. Wrong in. Hence he wanted to change the group to sundry creditors. Which of the following option is used to edit the ledger and select the account group in tally prime? ஓகேவா, இதான் கொஸ்டின். லெட்ஜர் ஆல்ட்ரேஷன்ஸ்க்கு ஓகேங்களா, உங்களுக்கு பிடிஎஃப்பில் ஆன்சர் இருக்காது, இதை மாத்திரம் தான் இருக்கணும் ஆன்சர், அதனால் பார்த்துங்க. லெட்ஜர் ஆல்ட்ரேஷன்ஸ்க்கு ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். அண்டர் ட்ராக் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஆக்டிவிட்டி, if you select all return option, which option we cannot available? Under track GST return activity, GST return activity la, if you select all return option, which option we cannot available? எந்த ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது. எல்லா ரிட்டர்னையும் செலக்ட் பண்ணினா எந்த ஆப்ஷன் இருக்காது. அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டிஎன், பெண்டிங் ஃபார் எக்ஸ்போர்ட்டு, கரெக்ஷன் நீடட், எக்ஸப்ஷன் இன் ரெக்கன்சிலேஷன். இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணுன்னா, நீங்கள் டேலியை ஓப்பன் பண்ணணும். பெண்டிங் ஃபார் எக்ஸ்போர்ட்டா, இதை வந்து நான் உங்களுக்கு பார்க்கணுன்னா டேலியில் கொண்டு போய் காட்டணும். கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு இந்த கம்பெனியில் ஜிஎஸ்டி இல்லை, ஜிஎஸ்டி இருக்கிற கம்பெனியாக ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். கணேஷ் ஃபவுண்டேஷனில் இருக்க பார்ப்போம். கணேஷ் ஃபவுண்டேஷன் ட்ராக் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஆக்டிவிட்டி. இதில் கொஸ்டின் என்னென்னா, இஃப் யூ செலக்ட் ஆல் ரிட்டர்ன் ஆப்ஷன், இங்கே வந்து ஆல் ரிட்டர்ன் ஆப்ஷன் எங்கே இருக்குது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ரெக்கன்சிலேஷன், ட்ராக் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஆக்டிவிட்டி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியில் இப்போ ஆல் ரிட்டர்ன் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்குது. இந்த ஆல் ரிட்டர்ன்கிற ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் நமக்கு இல்லை அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, எந்த ஆப்ஷன் நமக்கு இல்லை. இங்கே கொஸ்டினில் என்னென்ன இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டிஎன், கரெக்ஷன் நீடட், பெண்டிங் ஃபார் எக்ஸ்போர்ட்டு, எக்ஸப்ஷன் இன் ரெக்கன்சிலேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் இல்லை, கரெக்ஷன் நீடட் இருக்குது, அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டிஎன் இருக்கா, அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டிஎன் இல்லை, அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டிஎன் கரெக்ஷன் நீடட் இருக்கா, கரெக்ஷன் நீடட் இருக்குது, பெண்டிங் ஃபார் எக்ஸ்போர்ட் இருக்கா, பெண்டிங் ஃபார் எக்ஸ்போர்ட் இருக்குது, எக்ஸப்ஷன் இன் ரெக்கன்சிலேஷன் இருக்கா, பெண்டிங் டு பி சைன்டு இருக்கா. அப்போ எது இல்லை, அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டிஎன் இல்லை. ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும். அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டிஎன் இல்லை. இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிப்போர்ட் ஆஃப் டேலி பிரைம், இப்போ புரியுதுங்களா நான் வந்து ஏன் கொஸ்டின் அண்ட் ஆன்சரை டேலியை வச்சுட்டு படிக்கணும்னு சொல்கிறேன் அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சுக்கணும். மூணாவது கொஸ்டின் பாருங்கள். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிப்போர்ட் ஆஃப் டேலி பிரைம் த பட்ஜெட் வேரியன்ஸ் கேன் பி வியூடு பை யூஸிங் F10 பட்ஜெட் வேரியன்ஸ் ஆப்ஷன் இன் டேலி பிரைம்? எந்த ஆப்ஷனு? ட்ரையல் பேலன்ஸ், அங்கேருந்து தான் நீங்கள் வந்து பட்ஜெட்டை வியூ பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் க்ரியேட்டில் போய்ட்டு நீங்கள் ஷோ மோரில் போய்ட்டு நீங்கள் பட்ஜெட் க்ரியேட் பண்ணுறீங்க. பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ் பட்ஜெட் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரம் 1/4 31/3 வரைக்கும் நீங்கள் ஒரு பட்ஜெட் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ பட்ஜெட் வந்து செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, க்ளோசிங் பேலன்ஸு ஒரு 2 lakh அப்படின்றது தான் நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்து பட்ஜெட் வேரியன்ஸ் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேலரின்னு ஏதாவது இருக்கா பாருங்கள், P&L ஏதாவது போட்டுருக்காங்களா, இல்லை. சேலரின்னு ஒன்று போடுறோம் பாருங்கள். ஒரு அக்கௌண்டிங் வவுச்சரில் பேமெண்ட்டில் சேலரி அப்படின்னு நம்ம போடுறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா Alt C போட்டு சேலரி அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ சேலரி இருக்குது, சேலரின்னு இருக்குது. சேலரி வந்து ஒரு 1 lakh கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சேலரி வந்து நம்ம 1 lakh அடையார் காசு சென்டராக கொடுக்குறோம். இப்போ போய் பாருங்கள், கேட்வே ஆஃப் டேலியில் நீங்கள் பட்ஜெட் வேரியன்ஸு பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்க முடியாது.
ஏன் பார்க்க முடியாது அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர் மாத்திரம்தான் பேலன்ஸ் ஷீட்டில் காட்டும், பிஎன்எல்லோடைய லெட்ஜர்ஸு காட்டும். சரி சார், அப்போ பிஎன்எல்ல போனால் பிஎன்எல் லெட்ஜர் மாத்திரம்தான் காட்டும், பேலன்ஸ் ஷீட் லெட்ஜரும் காட்டாது. அப்போ பட்ஜெட் அப்படிங்கிறது நாட் ஓன்லி ஃபார் பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர், நாட் ஓன்லி ஃபார் பிஎன்எல் லெட்ஜர், இட் இஸ் ஃபார் போத் லெட்ஜர். அந்த 2 லெட்ஜரும் அசம்பிள் ஆகக்கூடிய ஒரே இடம் எதுனா ட்ரையல் பேலன்ஸு. ஸோ அந்த ட்ரையல் பேலன்ஸில் தான் போய் நீங்கள் என்ன பண்ண முடியும், பட்ஜெட் வேரியன்ஸு பார்க்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டு ட்ரையல் பேலன்ஸு ஆல்டிஎஃப் அங்கே போனீங்கன்னா இந்த F10 பட்ஜெட் வேரியன்ஸுன்னு இருக்குது. ட்ரையல் பேலன்ஸில் எல்லா லெட்ஜரோடைய எல்லா பேலன்ஸும் காட்டும். பட் பட்ஜெட் வேரியன்ஸுக்கு பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல F10 ப்ரெஸ் பண்ணி பட்ஜெட் வேரியன்ஸில் எந்த பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 இருக்குது, இது எக்ஸ்பென்ஸு, இது ஆக்சுவல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சு, ஆக்சுவலாக பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh நம்ம போட்டிருக்கோம், எக்ஸ்பென்ஸு பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakh நம்ம பட்ஜெட் போட்டிருக்கோம். பட்ஜெட் வந்து எவ்வளோக்கு இருக்குது, 2 lakh இருக்குது, ஆக்சுவல் எவ்வளவு 1 lakh. அப்போ நமக்கு பட்ஜெட்டில் 50% சைன் அப் பண்ணியிருக்கோம். ஸோ இது நமக்கு ஃபேவர் பொசிஷன் அப்படின்னு நமக்கு தெரியும். இதுதான் பட்ஜெட் வேரியன்ஸ். ஸோ கொஸ்டின் இப்போ புரியுதா? In which of the following report of Tally Prime the budget variance can be viewed by F10 trial balance? Dash is mandatory for generating the e-way bill. e-way bill generate பண்ணால் என்ன வேணும் அப்படின்னா இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் வேணும். 5000 என்னம்மா சொல்லுங்கள். 5000 இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண முடியாது, 5000 இல்லாமல் உங்களால் பண்ண முடியாது. ஓகேவா? 5000 இல்லாமல் உங்களால் பண்ண முடியாது. When you buy goods or services with an arrangement to pay later and such amount until it is paid is referred as accounts payable. True or false? True. ஓகேவா? இது ட்ரூ. அதான் அந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, அதனால் பார்க்குறேன். அன்டில் இட் இஸ் பேடு, நீங்கள் கொடுக்காத வரைக்கும் அது என்னது, அது பேயபிள் தான் அது. ஓகேவா? கொடுக்காத வரைக்கும் பேயபிள் தான். சத்யா மாதிரி தான். என்னம்மா சொல்லுமா, எது கை உயர்த்திருக்கீங்க? 6வது கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன், பாலகணேஷ் நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டே இருங்க, நான் உங்களுக்கு நான் காட்டுற கொஸ்டினில் ஏதாவது வந்தால் சார் இந்த கொஸ்டின் வந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகேவா? Which of the following option will not appear by default in the batch summary report of Tally Prime? Quantity, value, rate, manufacturing rate, expiry date. எது வராது? ஆப்ஷன் டி அண்ட் இ, இது ரெண்டும் வராது. பேட்ச் சம்மரி ரிப்போர்ட்டில் டிஃபால்ட்டில் மேனுஃபேக்சரிங் டேட்டும் எக்ஸ்பைரி டேட்டும் வராது, பாக்கி எல்லாம் வரும். ஏன்னா பேட்ச் சம்மரிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த ரிப்போர்ட். ஓகேவா? வாட் இஸ் த நேவிகேஷன் பாத்? இப்போ என்ன 2 பேர் கை தூக்கிறீங்க? பாலகணேஷ் சொல்லுப்பா. இல்லை பரவாயில்ல, நீங்கள் இப்போ நம்ம படிக்கிற கொஸ்டினில் இந்த கொஸ்டின் வந்ததுன்னா உடனே கூப்பிட்ருங்க. அதான் இது கடைசியாக சார் சத்யா மாதிரி தான். என்னம்மா சொல்லுமா. What is the navigation path to view the list of voucher type in Tally Prime? நீங்கள் வந்து வவுச்சர் டைப்பு பார்க்கணுன்னா எப்படி போகணும்? கேட்வே ஆஃப் டேலிலேருந்து. கேட்வே ஆஃப் டேலிலேருந்து வவுச்சர் டைப் பார்க்கணுன்னா எப்படி பார்க்கணும்? வாட் இஸ் த நேவிகேஷன் பாத் டு வியூ அப்படின்றது வியூ. ஓகேவா? கேட்வே ஆஃப் டேலி நீங்கள் வியூ பண்ணணும். வாட் இஸ் த நேவிகேஷன் பாத் டு வியூ த லிஸ்ட் ஆஃப் வவுச்சர் டைப் இன் டேலி பிரைம். கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டில் போய்ட்டு நீங்கள் கிரியேட் தான் பண்ண முடியும், வியூ பண்ண முடியாது. கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்டர் அக்கௌண்டிங் மாஸ்டர் வவுச்சர் டைப் இஸ் த ரைட் ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள், வவுச்சர் டைப் பார்க்கறதுக்கு ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு வவுச்சர் டைப்பு. ஓகேவா? ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு அண்டர் அக்கௌண்டிங் மாஸ்டர், அண்டர் அக்கௌண்டிங் மாஸ்டரில் போய்ட்டு வவுச்சர் டைப்.
இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 107. Which of the following option has to be activated in F12 configuration to use the future inclusive of tax in Tally Prime? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா modified tax retail details of GST rate inclusive of tax for lecture. Modified tax rate details of GST provide. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா rate of rate inclusive of tax for ledger, calculate tax on current subtotal, provide rate inclusive of tax for stock item. இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்கு. Modified tax rate detail of GST, provide rate inclusive of tax for ledger, calculate tax on current subtotal, provide rate inclusive of tax for stock item. D தான் கரெக்டான ஆன்சர். எப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ ஒரு செல்ஃபோன் இருக்கு. அந்த செல்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸு 10,000 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு செல்ஃபோன் இருக்குது, அந்த செல்ஃபோனுக்கு இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ் வந்து 10,000. இப்போ நம்ம வந்து அதுக்கு எப்படி என்ட்ரி பண்ணுறது? இப்போ சேல்ஸ் லெட்ஜர் போவோம், சேல்ஸுக்கு F8, சர்வீஸ் சார்ஜஸ் நான் கொடுத்துருக்கேன், நாட் அப்படிகள் போட்டுருக்கேன். ஓகேவா? பார்ட்டி வந்து அபிஷேக் அப்படின்னு போட்டுக்கலாம். அபிஷேக்கு நான் ஒரு ஐட்டம் சேல்ஸ் பண்ணுறேன். என்ன சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா செல்ஃபோன் இல்லைன்னா 2 வீலர் அப்படி வச்சுக்கோங்க. ஒரு 2 வீலர் ஓல்டு நான் சேல்ஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வண்டி நான் சேல்ஸ் பண்ணுறேன், நம்பர்ஸ். ஓகேவா? இந்த இடத்துல நான் இன்க்ளூசிவ் டேக்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஐ ஹேவ் டு கான்ஃபிகர் F12. F12ல் போய்ட்டு இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஜிஎஸ்டியில் இருக்கும். இந்த இடத்துல செட்டு இன்க்ளூசிவ் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ் ஆப்ஷன் அதை வந்து என்ன பண்ணணும்? எஸ் கொடுக்கணும். இதை எஸ் கொடுத்துட்டா இந்த இடத்துல என்ன வரும்? இங்கே இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ் ஆப்ஷன் இங்கே வரும். இங்கே என்ட்ரு கொடுத்தீங்கன்னா கடைசியாக வரும். இங்கே வந்து இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் ஆஃப் ஐட்டம் எஸ். இங்கே வந்து ரேட் ஆஃப் டியூட்டிலாம் கொடுக்கக்கூடாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேக்ஸ் ரேட் வந்து ஜிஎஸ்டி ரேட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜிஎஸ்டியோட ரேட் இங்கே கொடுக்குறீங்க. ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் இயரில் போய்ட்டு டேக்ஸபிள் அப்படின்னு 18% கொடுக்குறீங்க. இப்போ 18% கொடுக்குறீங்க. அந்த 2 வீலருடைய ரேட்டு வந்து 20,000 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 2 வீலரோட ரேட்டு 20,000. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ வரணும்? 20,000 அப்படிங்கிறது டேக்ஸ் வந்து 118% இன்ட்டு 100% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16,949. ஸோ இங்கே ஒரு வண்டி விற்கிறேன். என்ன எவ்வளோ விற்கிறேன்? ஒரு வண்டி விற்கிறேன் 2 வீலர். அதனுடைய ரேட்டு இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸு 20,000. ஓகேவா? இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸு 20,000 போட்டேன். இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸு 20,000 அப்படின்னு போட்டேன். ஏன் வரல? சர்வீஸ் சார்ஜஸ்ன்னு போட்டேன். 2 வீலர் ஜிஎஸ்டி அப்ளிகபிள். ஹெச்எஸ்என் கோடு 8978. ஹெச்எஸ்என் கோடு போட்டாச்சு. ஃப்ரம் எஃபெக்டிவ் ஃப்ரம் 1/4 ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் ஏன் போட்டேன். கண்ட்ரோல் ஐ போடுமா? கண்ட்ரோல் ஐயில் ஜிஎஸ்டி ரேட்டு டீட்டெயில். ஜிஎஸ்டி ரேட்டு டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா எப்போலேருந்து அப்ளை பண்ணிருக்கேன்? 20,000 போடுறேன். ஒரு கால் வெளில போய்ட்டு வரேன். அக்கௌண்டிங் வவுச்சர் பி அபிஷேக்கு 2 வீலர் உன்னோட ரேட்டு 20,000. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் 20,000 போட்டேன். ஃபைனல் வேல்யூ 20,000. வெளியில் போய்ட்டு வரணும், வேறு ஒன்றும் இல்லை. நான் போட்ட மாதிரி இந்த 16,949.15 இங்கே வந்துடுச்சா இல்லையா? ஸோ என்ன ஆப்ஷன்? Provide rate increase of tax for stock item. In Tally Prime, Kudon Master are provided with the provision to enter the Kudon address. Kudon Master entry பண்ண முடியுமா அட்ரஸில்? Gateway of Tally create அதில் ஸ்டாக் ஐட்டமில் Kudon.
குடோனில் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் நியூ கொடுக்குறோம். ஹியர் வி கேன் என்டர் த அட்ரஸ் ஃபீல்டு. எது ரைட் ஆன்சர்? ஆமாம்மா, என்ன டவுட்டு? 110. In Tally Prime, which of the following details must be tracked from the purchase order to receipt note in order to automate the purchase order detail in the receipt note voucher? இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர்லேருந்து ரெசிப்ட் நோட்டுக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ட்ராக்கிங் நம்பருங்கிறது ரெசிப்ட் நோட்டு டு பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் இருந்தால் தான் உனக்கு என்ன ஆகும்? மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டுக்கு வரும். ஓகேவா? புரியுதா? பர்ச்சேஸ் ஆர்டர்லேருந்து பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் டு ட்ராக்கிங் நம்பர் டு இன்வாய்ஸ் நம்பர் டு எகைன்ஸ்ட் இன்வாய்ஸ் நம்பர் பேமெண்ட் அப்படி. ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் தான் இதுக்கான ரைட்டான ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் பண்ணுறேன். பர்ச்சேஸ் ஆர்டருக்கு ஷார்ட்கட் என்ன? F10 போய்ட்டு கண்ட்ரோல் F9 போய்ட்டு ஷோ இன்ஆக்டிவில் போய்ட்டு பர்ச்சேஸ் ஆர்டருக்கு என்ன ஷார்ட்கட் நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்ல மாட்டேங்க. கண்ட்ரோல் F9 ஆக்டிவேட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஓல்டு 2 வீலர் நான் வந்து ஆர்டர் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 101 அப்படின்னு நான் பர்ச்சேஸ் ஆர்டருக்கு நம்பர் கொடுத்துட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன்? அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ் போட்டேன். ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆஸ் பர் கம்பெனி குரூப், டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ் அப்படின்னு போட்டாச்சு. காஸ்ட் சென்டர் வேண்டாம். நேம் ஆஃப் த ஐட்டத்தில் 2 வீலர் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஒன்று நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். எத்தனை குவான்டிட்டினா ஒரு குவான்டிட்டி பண்ணுறேன். எவ்வளோனா 25,000. ஓகேவா? இதோட சேர்ந்து இன்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். நேரம் கருதி நான் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் போடுறேன், பட் கரண்ட் அசட்ஸ்லாம் போடணும். அதே மாதிரி ஆல்ட் சியில் போய்ட்டு இன்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், ஜிஎஸ்டியில் போய்ட்டு எஸ்ஜிஎஸ்டி. ஸோ இப்போ நான் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2ஆம் தேதி மெட்டீரியல் வருது. மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டுக்கு என்ன ஷார்ட்கட் கீ? F10 ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோல் F6ன்னு நினைக்கிறேன், ஆல்ட் F6 மெட்டீரியல் ரெசிப்ட் நோட் எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் கீ தெரியணும். இப்போ ரெசிப்ட் நோட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ராக்கிங் நம்பர் 123 போடுறேன். யார்கிட்டேருந்து வருதுன்னா அபிஷேக்கிட்டேருந்து. ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸு என்ன ஐட்டம்? இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 வீலர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்கிங் நம்பர் என்ன கொடுக்கணும்? 123 1. நாம் இங்கே பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் என்ன கொடுத்தோம்? டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி. அதில் பர்ச்சேஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங்கில் ஆல் ஆர்டரில் இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் 101 கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் வரலைன்னா என்ன பண்ணணும்? F12 போய்ட்டு F12 கான்ஃபிகர், அங்கே போய்ட்டு ப்ரொவைடு சப்ளையர் டீட்டெயில், ப்ரொவைடு ஆர்டர் நம்பர், அதை நம்ம போடணும். இப்போ போட்டோன்னா இது வந்து 123ங்கிறது ட்ராக்கிங் நம்பர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்டர் நம்பர் நம்ம பர்ச்சேஸ் ஆர்டரில் கொடுத்தோம் இல்லையா, அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் இங்கே வரும். ஓகேவா? ஸோ அந்த ட்ராக்கிங் நம்பரை போட்டுட்டு சரி, அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பரை போட்டால் ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு இங்கே. ஓகேவா சார்? இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸு நம்ம போட்டோமே, ஆனால் வரலையே சார். அது நீ போட்டது சேல்ஸ் பண்ணும்போது இங்கே நம்ம போடலை, இங்கே பிக்கப் தான் பண்ணிட்டு வரும், அதனால ஆட்டோமேட்டிக்காக எடுத்து. ஓகேவா? ஸோ விச் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர்? பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் இஸ் த ரைட் ஆன்சர். Sri Renuka International has set the credit limit of 3 lakh to Satya Traders. As on 18th July 21, Sri Renuka International sold the stock item on credit for 2,40,000 to Satya Traders. In the given scenario, what is the available credit limit up to which the company can make further sales? எவ்வளோ? எஸ், 3 lakh லிமிட்டு 2,42,000 அவைல் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸு 58,000. ரீஆர்டர் லெவல் ஹெல்ப் இன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் டேஷ் வெரி லோ லெவல். எதுக்காக இந்த ரீஆர்டர் லெவல் இருக்குன்னா, லோ லெவல் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, இல்லை ஹை லெவல் ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அல்லது இன்க்ரீஸ்டு லீட் டைம் ஃபார் ரெசிப்ட் அண்ட் டெலிவரி ஆஃப் குட்ஸ். உனக்கு பொருள் வரத்துக்கும்
குட்ஸை டெலிவரி பண்ணுறதுக்கும் இருக்கிற லீடு டைமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சஃபிஷியன்ட் லெவல் ஆஃப் ஸ்டாக். எதுக்காக ரீஆர்டர்? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இன்க்ரீஸ்டு லீடு டைம் ஃபார் ரெசிப்ட் அண்ட் டெலிவரி ஆஃப் குட்ஸ். அதாவது டெலிவரி பண்ணுறதுக்கும் உனக்கு குட்ஸு வந்து சேர்கிறதுக்கும் வந்து சேர்ந்த குட்ஸை டெலிவரி பண்ணுறதுக்கும் இருக்கிற லீடு டைமை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? சஃபிஷியன்ட் லெவல் ஆஃப் ஸ்டாக்குங்கிறது எப்படி ஒன்றால் டிட்டர்மைன் பண்ண முடியும்? இப்போ சங்கீதா ஹோட்டல் இருக்குது, ஒரு நாளைக்கு எத்தனை இட்லி ஓடுதுங்கிறத அவனால் மென்ஷன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இட்லி ப்ரொடியூஸ் பண்ணி வைக்க முடியுமா? ஓட தான் அவன் ப்ரொடியூஸ் பண்ணுவான், ரைட்டா? ஸோ இன்க்ரீஸ்டு லீடு டைம் ஃபார் ரெசிப்ட் அண்டு டெலிவரி ஆஃப் குட்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 13. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் அப்பியர் ஆன் த டெபிட் சைட் ஆஃப் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்? எது வந்து டெபிட் சைடு வரும்? இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்டு கிராஸ் லாஸ் ரெண்டும் தான் வரும் டெபிட் சைடு. ஓகேவா? டெபிட் சைடு வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அண்டு கிராஸ் லாஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் என்டிட்டிஸ் ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் ஜெனரேட்டிங் இன்வாய்ஸ் இன் ஏ பிஸ்னஸ்? ஏ எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸு, பி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனு, டி சப்ளையர் ஆஃப் பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸு, export of goods, special economic zone, supplier of passenger transport service, movement of goods interstate and intrastate, supplier of passenger transportation services and a special economic zone. Special economic zone la இருக்கிறவங்களும் supplier of passenger service, they don't need to generate the e-invoice. What is the format of TAN? TAN number உடைய format 4 alpha 5 number 4 character 5 number கடைசியில் check digit. ஓகேவா? Can you find the GS number and the type of dealer and track the return filing status for the given PAN number if the PAN number get registered under GST? Yes, we can. No, we cannot. இப்போ ஒரு பேன் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த பேன் நம்பரை வச்சு அந்த டீலருடைய ஜிஎஸ்டி நம்பரையும் அதனுடைய ரிட்டர்ன் ட்ராக்கிங் ஃபைலிங் ஸ்டேட்டஸையும் பார்க்க முடியுமா? முடியுமா? முடியாது. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு பேன் நம்பர் வேணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு பேன் நம்பர் போடுறேன், சர்வீஸில் போய்ட்டு ஒரு பேன் நம்பர் போடுறேன், சர்ச் டேக்ஸ் பேரில் சர்ச் டேக்ஸ் பேரை போய்ட்டு ஒரு பேன் நம்பர் போடுறேன், அதில் ரிட்டன் பார்ப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபுக்கு ஒரு ஜிஎஸ்டி நம்பர் இருந்தது, அதனுடைய ரிட்டனை பார்ப்பேன். AAU PU 1019 578028. இது வந்து கேப்சா. வெறும் பேன் நம்பர் தான் போட்டிருக்கேன், ஜிஎஸ்டி நம்பர் போடல. பட் அந்த ஜிஎஸ்டி நம்பர் இப்போ எப்படி இருக்குது? இன்ஆக்டிவில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ரிட்டர்ன் ஃபைலிங் ஸ்டேட்டஸ் பார்க்கணுன்னா அதை நம்பரை போய் கிளிக் பண்ணி திரும்பவும் நீங்கள் ஒரு வாட்டி கேப்சா போடுவீங்க. 411823 அந்த மாதிரி போட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா ஜமீன் என்டர்பிரைசஸ் அப்படின்னு 22/7 ஜூலையில் ஒரு காம்போசிட் டீலராக நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அதை 2018 என்ன பண்ணியாச்சு? கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ அவங்களுடைய ரிட்டர்ன் ஃபைலிங் ஷோ ஃபைலிங் டேபிள் போனீங்கன்னா அதில் ரிட்டர்ன் ஃபைலிங் ஆக்டிவிட்டி பார்க்கலாம். 17/18 போய்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா GSTR 1 3B எல்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. 3B 1 இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. 17/18 18/19 பண்ணியிருக்காங்களா? எஸ், பண்ணியிருக்காங்க. 19/20 பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு கேன்சல் டேட்? டிசம்பரோட அது கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ நம்மளால் பார்க்க முடியுமா? முடியாதா? பார்க்க முடியுமா? முடியாதா? எஸ், we can. Yes.
In Tally Prime, if more than 2 payment transactions are selected in the check printing report, then multiple checks can be printed. True. What is the maximum rate in GST? 28%. Handling of goods return and its replacement process is not involved in the supply chain management. It is involved. Once the company is created, which of the following ledger are available by default in Tally? Cash and profit and loss account is the right answer. The reverse charge supplies you made can separately under GST reports, other reports. The reverse charge supplies you made can see separately under GST report la poitu other report la paaka mudiyum. அதை பார்க்கணும் இல்லையா? கேட்வே ஆஃப் டாலியில் போய்ட்டு டிஓஜி அதை போடணும். அதில் அதர் ரிப்போர்ட்டு, இப்போ அதர் ரிப்போர்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த அதர் ரிப்போர்ட்டில் போய்ட்டு ரிவர்ஸ் சார்ஜ் சப்ளைஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் போய் பார்க்கலாம். டோட்டல் லைபிலிட்டி எவ்வளவு, ஐடிசி லைபிலிட்டி புக்குடு எவ்வளவு, பேலன்ஸ் டு பி புக்குடு எவ்வளவு அப்படிங்கிறது நீங்கள் தெரியும். கிளியரா? பார்க்கணும் ரிப்போர்ட்டில் போய்ட்டு அதர் ரிப்போர்ட். பாலகிருஷ்ணன் இப்போ யோசிப்பார், இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம பார்க்காம விட்டுட்டோமே. அப்படியா பாலகிருஷ்ணன்? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டாங்களா? அதான் படிக்கும்போது இந்த கொஸ்டின் வந்ததுன்னா இதை வந்திருக்கு சார்னு சொல்லுங்கள், அப்போ அது படிப்பாங்க. பிரகாஷ் பிரைவேட் லிமிடெட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் லோடிங் த கம்பெனி டேட்டா விச் வாஸ் மெயின்டைன்ட் இன் Tally app. Which upfront message will be displayed? Migration record. சொல்லி பார்த்தா தான் உங்களுக்கு வரும் ஆன்சர். ஓகேவா? In Tally Prime from the list of master screen budget feature is available under which of the following head? அக்கௌண்டிங்கில் தான் பட்ஜெட் வரும். Which of the following is not the method of adjustments in Tally Prime? பை ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? அட்வான்ஸ் உண்டு, எகெயின்ஸ்ட் உண்டு, நியூ ரெஃபரன்ஸ் உண்டு. பை ரெஃபரன்ஸ் கிடையாது. விச் ஆர் த ஃபாலோயிங் அக்கௌண்டிங் குரூப் வில் ஃபால் அண்டர் த ப்ராஃபிட் கமிஷன் ரிசீவ்? வாட் வில் ஹேப்பன் இஃப் த இன்டகிரேட் அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி ஆப்ஷன் இஸ் எனபிள்ட் இன் Tally Prime? Inventory cannot be maintained in Tally Prime. Inventory can maintain, but the value will not integrate. It automatically works as per AS2. None of the above. What will happen if the integrate accounts with inventory option is enabled in Tally Prime? Integrate accounts with inventory option is enabled in Tally Prime. Inventory cannot be maintained. இல்லை இப்போ மெயின்டைன் பண்ண முடியும். Inventory can maintain, but the value will not integrate. இப்போ இன்டகிரேட் பண்ணிக்கிறதுக்கு தான் அந்த வேல்யூவே இருக்குது. ஸோ அது தப்பு. இட் ஆட்டோமேட்டிக்கலி ஒர்க்ஸ் ஆஸ் பர் AS2. இப்போ AS2 படி ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாருங்கள், P&L ரிப்போர்ட்டில் பாருங்கள், க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது 25,000. இது எதனால் இருக்குது அப்படின்னா F11 நம்ம மெயின்டைன் இன்வென்ட்ரி எஸ்ஸு, இன்டகிரேட் அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி எஸ் இது கொடுத்ததுனால. சப்போஸ் F11 இன்டகிரேட் அக்கௌண்ட்ஸ் வித் எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம நோ கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து இன்வென்ட்ரி வேல்யூ காட்டாது. இப்போ வந்து என்ன பண்ணணும், எஃப் கொடுத்தா தான் உங்களுக்கு இன்வென்ட்ரி வேல்யூ காட்டும். சரி சார், இப்போ AS2 என்ன சொல்லுது? AS2 என்ன சொல்லுது அப்படின்னா, இன்வென்ட்ரி ஷுட் பி மெயின்டைன்டு எய்தர் அட் காஸ்ட் ப்ரைஸ் அல்லது NRV whichever is less as per AS2. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா AS2 படி இன்வென்ட்ரி ஷுட் மெயின்டைன் அட் த காஸ்ட் ப்ரைஸ். ஸோ ஆஸ் பர் AS2 இன்டகிரேட் பண்ணி காட்டும். ஸோ தேர்ட் ஒன் இஸ் த ரைட் ஆப்ஷன். இட் ஒர்க்ஸ் ஆட்டோமேட்டிக்லி ஆஸ் பர் த AS2. AS2 படி ஆட்டோமேட்டிக்காக என்ன வேல்யூவோ அதை காட்டும். In Tally Prime, if the balance sheet is viewed in the vertical format, then the balance sheet will display as dash and dash. Income and expense, source of fund,
B and D, not C. சோர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் வெர்டிகல் ஃபார்மேட்டில் இருக்குது. கண்ட்ரோல் ஹெச் போய்ட்டு வெர்டிகல் ஃபார்மேட்டில் பார்க்குறோம் அப்படின்னா சோர்ஸஸ் ஆஃப் ஃபண்டு அண்டு அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு பார்ப்போம். சப்போஸ் நம்ம ஹரிசாண்டல் பார்த்தோம்னா லைபிலிட்டி அண்ட் அசெட்ஸ் அப்படின்னு. ஆனால் லைபிலிட்டி இங்கேயும் அசெட் இங்கேயும் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. லைபிலிட்டி எங்கேயும் அசெட் இங்கேயும் மாற்ற முடியும். நீங்கள் F12 கான்ஃபிகரேஷனில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க. F12 கான்ஃபிகரேஷன் போனீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் லைபிலிட்டி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு மாற்றிக்கலாம். இடது பக்கம் அசெட்டு, வலது பக்கம் லைபிலிட்டி. தேர் இஸ் நோ கான்செப்ட் ஆஃப் டெபிட் சைடு ஆர் கிரெடிட் சைடு இன் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் டெபிட் சைடு கிரெடிட் சைடுங்கிற கான்செப்ட் கிடையாது. ஏன் கான்செப்ட் கிடையாது அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடு டெபிட்டும் வரலாம், கிரெடிட்டும் வரலாம். அதே மாதிரி லைபிலிட்டி சைடு பேலன்ஸ் ஷீட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட். லைபிலிட்டி சைட்லேயும் டெபிட்டும் வரலாம், கிரெடிட்டும் வரலாம். அதே மாதிரி லைபிலிட்டி அப்படிங்கிறது டெபிட் சைடு லைபிலிட்டிங்கிறது லெஃப்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை, ரைட்லேயும் இருக்கலாம். அசெட் அப்படிங்கிறது ரைட்டில் தான் இருக்கணுங்கிறது இல்லை, லெஃப்ட்லேயும் இருக்கலாம். ஓகேவா? இது ஏன் சார் இந்த மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்போதுமே லெஃப்ட்டில் லைபிலிட்டியும் ரைட்டில் அசெட்டை பார்த்துமே பழக்கம். என்ன காரணம், நம்ம வண்டி ஓட்டும் போது எப்படி ஓட்டுறோம், லெஃப்ட்டில் தான் போகிறோம், ரைட்டில் போகிறது கிடையாது. ஆனால் இப்போ முக்கால்வாசி ரைட்டில் தான் போகிறாங்க, யாரும் லெஃப்ட்டில் போகிறது கிடையாது. அதுவே நம்மால் வண்டி ஓட்டுவான் பார், அது ரொம்ப சூப்பராக ஓட்டுவான். எனக்கு முன்னாடி ஒருத்தன் போயிட்டே இருக்கான், 2 நாளைக்கு முன்னாடி பார்க்குறேன். லெஃப்ட்டில் இண்டிகேட்டரை போட்டான், ரைட்டில் கையை நீட்டுறான், அவன் பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கான். இந்த மாதிரி போகும். இது ஒரு சில லேடிஸ் வண்டி ஓட்டும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். முன்னாடி வண்டி ஓட்டுட்டே இருப்பாங்க, திடீர்னு அப்படி 2 காலையும் நீட்டுவாங்க. அப்படி இந்த லேண்டர் வாகனம் இறங்குங்க அந்த மாதிரி நீட்டுறாங்கன்னா என்ன பண்ணணும், நாம் உஷாராகி பிரேக் அடிச்சிடணும், இல்லைன்னா அவ்வளோதான் நாம போடணும். ஆனால் இப்போ லேடிஸ் நல்லா ஓட்டுறாங்க, ஜென்ஸ் தான் மோசமாக ஏன்னா இந்த மாதிரிலாம் இருக்குது வண்டி ஓட்டுறது. அந்த மாதிரி எப்போ நமக்கு லெஃப்ட்டில் ஓட்டுற பழக்கம் வந்தது தெரியுமா? ஆக்சுவலாக வெள்ளைக்காரன் வரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாம் ரைட்டில் தான் போயிட்டு இருப்போம். ஆனால் வெள்ளைக்காரன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது சொல்கிறாங்க உண்மையாக பொய்யான்னு தெரியல, ரைட்டில் பார்த்திங்கன்னா ராஜா வெள்ளைக்காரன் போவாங்க ரைட்டில். அவன் போகிற டைரெக்ஷனில் நாமும் போகக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்க, நம்மளை லெஃப்ட்டில் பழக்கி விட்டுட்டாங்க. இது உண்மையாக பொய்யாங்கிறது எனக்கு தெரியாது, ஆத்தென்டிகேஷன் நான் சொல்லலை, நான் கேள்விப்பட்டு தான் சொல்கிறேன். அதனால தான் நமக்கு இந்த கீப் லெஃப்ட் அப்படிங்கிற அந்த இது வந்ததுங்கிறாங்க. பட் உண்மையாக பொய்யா தெரியல, விசாரித்து நெட்டில் பார்த்தா தெரியுது. நான் விசாரிக்கலை, நான் பார்க்கல, ஜஸ்ட்டு கேட்டது சொல்கிறேன். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா அதை இங்கே கம்பேர் பண்ணேன். லெஃப்ட்டில் தான் லைபிலிட்டி இருக்கணுங்கிறது, ரைட்லேயும் லைபிலிட்டி இருக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா தப்பாக இருக்கிற ஒன்றை டேலி சொல்லாது, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது என்ன, என்கிட்ட இவ்வளோ அசெட் இருக்குது, இந்த அசெட் எப்படி இருந்ததுன்னா இங்கே வாங்கின பணம், அல்லது F12 கான்ஃபிகரேஷனில் போய்ட்டு லைபிலிட்டியில் போய்ட்டு நீங்கள் இதை நீங்கள் லைபிலிட்டி அசெட் அப்படின்னு மாற்றிட்டு இப்படி சொல்லலாம், நான் என்கிட்ட இவ்வளோ பணம் வந்திருக்கு, வந்த பணம் இங்கே அசெட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ரைட்டா. பட் வெர்டிகல் ஃபார்மேட்னு போனீங்கன்னா லைபிலிட்டி அசெட் இருக்காது, அதுக்கு பதிலாக சோர்ஸஸ் ஆஃப் ஃபண்டு, அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்டு, எந்தெந்த வகையிலலாம் பணம் உள்ளே வந்திருக்கு, வந்த பணம் என்னவாக இருக்குது அப்படின்னு சோர்ஸஸ் அண்ட் அப்ளிகேஷன். In Tally Prime, one cannot enter the company SIN and PAN detail. False. அதை என்ட்ரி பண்ண முடியலன்னா அப்புறம் எதுக்கு அது கம்பெனி? Dash is the shortcut key to see the யார் பாது கொடுக்கடாங்கிறது, யார் பாது Dash is the shortcut key to saw the EW e-way bill register, FI, F1, F6, F9. e-way bill register பார்க்கறதுக்கு ஷார்ட்கட் கீ என்ன? display e-way bill register. What is it? FI தான் இருக்குல்ல, FI e-way bill, FI. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், அப்புறம் அட்டன் பண்ணும்போது கஷ்டப்படும். F1 ஹெல்ப்பு, F6 டெய்லி,
F9 வந்து ஆல்வேஸ் பர்ச்சேஸ். இதை ஞாபகம் வச்சுட்டு கூட நீங்கள் பண்ண முடியும். F5 உனக்கு வந்து எது கன்ஃபியூஷனான ஆன்சரோ, எது கன்ஃபியூஷன் இல்லையோ அதை முதல்ல கரெக்ட் பண்ணிக்கோ. அவனுக்கு கன்ஃபியூஷனான ஆன்சருக்கு ஆன்சர் கிடச்சிடும். An insurer or a banking company or a financial institution, including a non-banking financial company, is not exempted from e-invoicing. இன்சூரன்ஸ் கம்பெனி, பேங்கிங் கம்பெனி, டிரான்ஸ்போர்ட் கம்பெனி, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இவங்கெல்லாம் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுலேருந்து எக்ஸம்ப்டட். இன் டேலி பிரைம் அண்டர் த ஜிஎஸ்டி காம்போசிஷன் டீலர், the CGST value get added to the purchase cost. What is the navigation path to view purchase voucher in Tally Prime? B. Question வந்து என்ன? To see the purchase voucher, not book. இது வந்து லெட்ஜரை பார்க்குறது, இது வவுச்சரை பார்க்குறது. காம்போசிட் டீலர் இருந்தால் ஆல்ட் ஜி, அதில் பர்ச்சேஸ் வவுச்சர். இது போயிட்டு பர்ச்சேஸ் வவுச்சர் அப்படின்னு போய் பார்க்கலாம். ஒன்ஸ் த குட்ஸ் ஆர் ரிசீவ்டு அண்ட் டீடைல்ஸ் ஆர் அக்கௌண்டிங் இன் த ரசீப்ட் நோட் ஆஸ் பர் த பர்ச்சேஸ் ஆர் ரைஸ்ட், த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு ரெக்கார்டு த பர்ச்சேஸ் வவுச்சர். ரசீப்ட் நோட்டில் என்ட்ரி போட்டாச்சு அப்படின்னா அடுத்தது பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். ட்ரூ. இன் Tally Prime, which of the following option is used to import the company data from gateway of Tally? Alt O import. Which of the following master will list under inventory master in EOQ can be expanded as economic order quantity. If you set the option use discount column in invoices, then you cannot change them. You can change. From stock group reorder status report, when we will drill down on the reorder level column, which of the screen can be viewed? ஸ்டாக் குரூப் ரீஆர்டர் ஸ்டேட்டஸ் வரைக்கும் பார்க்கலாம். As per the accounting rule, which of the following is not a type of business activity? In the accounting system, when there is a purchase on credit basis, which of the following ledger to be debited and credited? Accounting, in the accounting system, when there is a purchase on credit basis, in the accrual base of accounting system, actually அது விட்டுருக்கு. Accrual basis of accounting system. In the accrual base of accounting system, when there is a purchase on credit basis, which of the ledger has to be debited and credited? Purchase to sundry creditor. பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு டெபிட்டு, கிரெடிட்டார் அக்கௌண்ட்டு கிரெடிட் இஸ் த ரைட் ஆன்சர். டு செலக்ட் F11 ஃபியூச்சர், அட்லீஸ்ட் ஒன் கம்பெனி ஷுட் கெப்ட் இன் ஓப்பன். எஸ், கம்பெனிக்கு தான் நம்ம F11 ஃபியூச்சரை ஆக்டிவேட் பண்ண முடியும். கம்பெனி ஓப்பனில் இருந்தால் F11 செலக்டே பண்ண முடியாது ஓப்பனில் இல்லைன்னா. ஆல் அட்வான்ஸ் பேமெண்ட் ரிசீவ்டு பை த கம்பெனி வில் பி கன்சிடர்ட் அஸ் டேஷ், and all the advance payments made by the company will be considered as dash. Ambad question back. To edit a ledger when at the time of voucher entry, the shortcut key is Control Enter. பண்ணி பார்க்கணும். To edit a voucher under a shortcut key. இது இருக்கு இல்லையா? எடிட்டில் கண்ட்ரோல் என்டர் கொடுத்தா எடிட் ஆகும். Sri Rani International paid 20,000 towards travelling expenses and food expenses, out of which 10,000 is allocated to Ravi.
rupees 10,000 to Naresh. In the given statement, which of the following is the cost center to be allocated? Very good. Cost center to be allocated for, in general, profit and loss account ledger, not for the balance sheet ledger. Okay, va? In the stock query report, we can view the price list by using the control H option. False. Stock query na enna? So இப்போ பார்க்குறோம், இந்த இடத்துல Alt S போட்டிங்கன்னா, சப்போஸ் இஃப் யூ ப்ரெஸ் Alt S, இது வந்து தெரியாது, Alt S ப்ரெஸ்னா இவர்கிட்டருந்து நம்ம என்னென்ன ஸ்டாக் லாஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், யாருக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். தட் இஸ் கால்டு ஸ்டாக் கொரி. பட் கண்ட்ரோல் ஹெச் அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்கு இருக்குது அப்படின்னா, ஒரு ரிப்போர்ட்டை வியூ பண்ணுறதுக்காக இருக்குது. இப்போ பார்த்துட்டுருக்கீங்க இந்த ரிப்போர்ட்டை வியூ பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி அதுக்கு தான் இந்த கண்ட்ரோல் ஹெச் இருக்குது. ஃபால்ஸ். When exporting the sales register to the PDF format, the stock item details are auto enabled in the export configuration screen. Sales register நீங்கள் display accounts book sales register இதை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க ஆல்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கான்ஃபிகர் பண்ணிக்கிறீங்க. எஃப்னு ப்ரெஸ் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்மேட் வந்து என்ன ஃபார்மேட்டுன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டு. இது எது? சேல்ஸ் ரிஜிஸ்டர் ஆல்டி கான்ஃபிகரேஷன், ஓப்பன் ஃபைல் ஆஃப்டர் எக்ஸ்போர்ட்டு, லொக்கேஷன், ஃபோல்டர் பார்த்து, ஷோ மோர், செட் நம்பர் ஆஃப் காப்பீஸு, ஷோ கம்பெனி நேமு, ஃபைல் ஃபார்மேட் எங்கே இருக்குது, ஓப்பன் ஃபைல் ஆஃப்டர் லொக்கேஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட். எக்ஸல் ஃபைல் ஃபார்மேட்டாக தான் ஓப்பன் ஆகுமா? டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக்கு சேல்ஸ் ரிஜிஸ்டர், என்டர் கொடுத்தா வவுச்சர் பண்ணுறது. இதுதான் ரிஜிஸ்டர் லெவலு. ஆல்டி கொடுக்கலாம். ஷோ ப்ராஃபிட்டு காலம்னர். சரி, காலம்னர் இருக்குது. இது காலம்னர் ரிஜிஸ்டராக இருக்குது. ஆல்டி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். கரண்ட்டு, கரண்ட்டில் போய்ட்டு கான்ஃபிகரில் பிடிஎஃப் செலக்ட் பண்ணுறோம். ஃபைல் ஃபார்மேட்டில் நம்ம பிடிஎஃப் செலக்ட் பண்ணுறோம். டிஜிட்டல் சிக்னேச்சர் நாட் அப்டேட். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுவோமா? எக்ஸ்போர்ட் பண்ணால் இன்வென்ட்ரி வருதா? ஜிஎஸ்டி நம்பர் வருது, வேல்யூ வருது, இன்வென்ட்ரி வரவில்லை. ஓகேவா? ஃபால்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். நீ எனபிள் பண்ணாதான் வரும். எக்ஸ்போர்ட்டிங் த ஜிஎஸ்டி இ-வே பில் இன்வாய்சஸ் ஃப்ரம் ஸ்டேட்டஸ் ஃபேஸ் வியூ ரிப்போர்ட் டு JSON preparation tool is one of the activities of dash report. இந்த ரிப்போர்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி இ-வே பில் ரிப்போர்ட். Which of the following navigation path is used to view the comparative trial balance of two companies in Tally Prime? From gateway of Tally, display more reports, trial balance, Alt F5, detailed. Alt N, auto column company is the right answer, I think. எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதுதான் ரைட் ஆன்சர், பாக்கியெல்லாம் ராங் ஆன்சர் தான். இப்போ பாருங்கள், ஏற்கனவே கணேஷ் ஃபவுண்டேஷன் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டுருக்கு. டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸு ஆல்டிஎஃப். ஓகேவா? இப்போ இன்னொரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறோம். ஆல்டிகேல போய்ட்டு செலக்ட் கம்பெனி போய்ட்டு இன்னொரு கம்பெனி குப்புசாமி அன்கோன்னு ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறோம். அதில் ஒன்றும் வவுச்சர் இல்லை. எனிஹாவ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸு ஆல்டிஎஃப், குப்புசாமி கம்பெனியில் ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல ஆல்ட் என் ப்ரெஸ் பண்ணி கம்பெனின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், ஷோ டோட்டல் காலம் எஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ 2 கம்பெனி ஓப்பன் ஆகும். 2 கம்பெனியோடைய டோட்டல் பேலன்ஸு, கணேஷ் ஃபவுண்டேஷனுடைய ட்ரையல் பேலன்ஸு, குப்புசாமியோடைய ட்ரையல் பேலன்ஸ். புரியுதா? ஸோ டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸில் போய்ட்டு நீங்கள் 2 கம்பெனி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு யூ கேன் கம்பேர் தி ட்ரையல் பேலன்ஸ். 2 கம்பெனியோடைய ஓப்பனிங் பேலன்ஸும் ட்ரையல் ஆகும், எடுத்து காட்டும். ஓகேவா?
when should e-way bill generated under GST? எப்போ பண்ணணும் e-way bill? Very good. On delivering to the recipient before the commencement of movement of goods, during movement of goods, generating of invoices. During movement of goods. இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணும்போதே இவே பில் ஜென்ரேட் பண்ணுறது மூவ்மெண்ட் பண்ணும்போது தான் குட்ஸை மூவ்மெண்ட் பண்ணும்போது தான் உனக்கு பண்ணணும். ஏன்னா டெலிவரிங்கிறது ஆன் டெலிவரிங் டு த ரெசிபியண்ட்டுங்கிறது தப்பு. என்ன காரணம்னா டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி இவே பில் தான் போடணும். பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸு, நீ வந்து குட்ஸை டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடியே இவே பில் ஜென்ரேட் பண்ணணும். டியூரிங் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ், நீ குட்ஸை எடுத்துகிட்டு போகும்போது ஜென்ரேட் பண்ணணும். ஜெனரேட்டிங் ஆஃப் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டியூரிங் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ். குட்ஸை நீ எப்போ எடுத்துகிட்டு போறியோ அப்போ தான் பண்ணணும். நீ குட்ஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே ஜென்ரேட் பண்ணி வைக்கணுங்கிறது இல்லை. டியூரிங் த மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸு இவே பில் ஷுட் ஜெனரேட்டட். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். When should e-way bill be generated under GST? During the movement of goods. இல்லைப்பா, இந்த ஒரு கொஸ்டினை கூகுள்லேயே போட்டு தேடிவோமா இதுக்கான ஆன்சரை? when there is a movement of goods, அப்போ தான் இருக்கு. புரியுதுங்களா? when there is, அதாவது நீ குட்ஸை எப்போ எடுத்துட்டு போறியோ அப்போ தான் வேணுமே ஒழிய நீ முன்னாடியே இவே பில் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுலாம் தேவையில்லை. புரியுதுங்களா? நான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்லாம் ரொம்ப கவனமாக பண்ணியிருக்கேன். பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் அப்படின்னா நீ குட்ஸை டெலிவரி பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டு வைக்கணுங்கிறதுல, எப்போ நீ எடுத்துகிட்டு போறியோ அந்த மூவ்மெண்ட்டு ப்ரெசண்ட்டு கண்டினியூஸ் அப்போ இவே பில். ஏன் நான் வந்து இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப கவனமாக நான் தயார் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் நாட் ஓன்லி எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் நான் போடல. எனக்கு சப்போஸ் இந்த மாதிரி டவுட்டாக இருக்கிற ஆன்சரை கூகுளில் போட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணி அதுக்கான கரெக்ட் ஆன்சரை நான் எடுத்து போட்டுருக்கேன். நீங்கள் கூகுளில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி கூட கரெக்டான ஆன்சர் இப்போ நான் சொன்னதுக்கெல்லாம் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 100 கொஸ்டினில் நான் இப்போ 50 கொஸ்டின் முடிச்சிடுறேன். பேலன்ஸ் 50 கொஸ்டினுக்கு உங்களுக்கு 100 கொஸ்டினுக்கு சேர்த்து ஆன்சரை போஸ்ட் பண்ணிடுறேன். இந்த கொஸ்டினுக்கான லிங்க்கையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தயவு செஞ்சு நீங்கள் இந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர்ஸை இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். கேன் எ டெபிட் நோட் பி இஷ்யூடு ஃபார் எ சன்ட்ரி டெட்டார்ஸ் இன் டேரிஃப்? சன்ட்ரி டெட்டாருக்கு டெபிட் நோட் இஷ்யூ பண்ண முடியுமா? ட்ரூ. ட்ரூ. கேன் என்னப்பா செக் பண்ணுவோமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இவரேஜ் லெட்ஜரை எடுத்துப்போமா? கணேஷ் ஃபவுண்டேஷன் டெட்டார்ஸ் யார்? ஒரு டெபிட் நோட் போடுமா? டெபிட் நோட்டு. டெபிட் நோட்டுக்கு ஷார்ட்கட் என்ன? F10ல் போயிட்டு Alt F டெபிட் நோட். அபிஷேக் கட்கோடு அதான் இல்லையா? வருதா இல்லையா? போட முடியுதா இல்லையா? போட முடியுதா போட முடியலையா? அதாவது கிரெடிட் நோட்டு வந்து நீ பர்ச்சேஸ்க்கு போட முடியாது. கிரெடிட் நோட்டு மாத்திரம்தான் டெட்டார்ஸ்க்கு போட முடியும். பட் டெபிட் நோட்டு டெட்டார்ஸ்க்கும் போட முடியும், கிரெடிட்டாருக்கும் போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ பாரிஸ்லேருந்து நான் வந்து ஒரு கடை வச்சுருக்கேன், காயத்ரிக்கு ஒரு பொருள் கொடுக்குறேன் 10,000 ரூபாய். இன்வாய்ஸ் போட்டு அனுப்பிச்சிட்டேன். அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் ஐயோ இந்த வண்டி சத்தத்தை ஏற்ற மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இப்போ அவன் பில்லு கொண்டு போய் டெலிவரி பண்ணியிருப்பான் இல்லையா? நான் போய் பில்லை திருத்த முடியுமா? பின்னாடி நான் என்ன பண்ணுவேன், வாங்க வேண்டிய காசுக்கு டெபிட் நோட்டு ஒன்று போட்டு பின்னாடி அனுப்புவேன். புரியுதா? டெபிட் நோட்டு போட முடியும், பட் கிரெடிட் நோட்டு டெட்டாருக்கு மாத்திரம்தான் போட முடியும், கிரெடிட்டாருக்கு போட முடியாது. கிளியரா? எப்படி ட்விஸ்ட்டு? ஒரு கொஸ்டின் கேட்குறேன்னா ட்விஸ்டானா அதை திங்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஆன்சர் பண்ணுறேன். இங்கே தான் இருக்கா இந்த கொஸ்டின் கேட்டானாப்பா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரீசன் மஸ்ட் பி செலக்டட் இன் த லிஸ்ட் ஆஃப் இஷ்யூயிங் த நோட் while recording the debit note with the GST in tally? Issuing the debit note ன்னு இருக்கணும், இந்த இடத்துல நோட்டுன்னு இருக்கு. Which of the following reason must be selected in the list of issuing the debit note while recording the debit note with the GST in tally prime? Change in POS, finalization of provisional assessment, post sale discount, sales return. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா post sale discount. This option you have to. Okay, நன்றி, வணக்கம் my dear students. என்னப்பா, credit note only for Sunday data, not for Sunday credit.